ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொட்டேட்டோ சீஸ் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் இந்த சீஸ் பாலை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் உள்ள நம்ம சீஸ் எல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால உள்ளே சாப்பிட்றதுக்கு நல்ல யம்மியாகவும் வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இப்போ இந்த பொட்டேட்டோ சீஸ் பாலை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் உருளைக்கிழங்கு சேர்த்து வேக வைக்க போகிறேன். மொத்தமாக நான் இப்போ 6 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு குக்கரில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்த்த பிறகு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் மூடியில் விசில் போட்டு வச்சுட்டு ஸ்டவ்வில் எடுத்து வச்சுருங்க. ஒரு 5லேருந்து 6 விசில் விடட்டும். அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா குலைவாக வெந்து வரும். அதனால் ஒரு 6 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 6 விசில் விட்டு குக்கரில் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு அதோட தோல் நீக்கி எடுத்து ஒரு பவுலில் வச்சுருக்கேன். இப்போ இந்த தோல் நீக்கின உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நான் மேஷர் வச்சு மசிச்சு விட்டுக்கிறேன். ஒருவேளை உருளைக்கிழங்கு நல்லா ஆற வச்சுட்டு கை வச்சு பிசைகிற அந்த கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா உருளைக்கிழங்குமே நல்லா மசிச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மசித்த பிறகு இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸும் சேர்த்துக்கங்க. காரத்துக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. வாசனைக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க. அவ்வளோதான். இப்போ சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ கை வச்சு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்ட பிறகு நல்லா பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். இதில் தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்து வந்து அந்த ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்த பிறகு இப்போ உருளைக்கிழங்க ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக இப்போ சீஸ் எடுத்து நான் க்யூப் சைஸில் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட வேணாம். கரெக்டாக இந்த அளவுக்கு சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சீஸ் பாலுக்கு சரியாக இருக்கும். இப்போ பொட்டேட்டோ சீஸ் பால் செய்கிறதுக்கு பொட்டேட்டோவும் ரெடியாக இருக்குது, சீஸும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக நம்ம இப்போ பிசைஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்குலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சப்பாத்திக்கு மாவு எடுக்கிறத விட கொஞ்சம் கம்மியாக, அதாவது ஒரு சப்பாத்திக்கு மாவு எடுக்கிறதுல பாதி அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துட்டாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா லைட்டாக உருட்டிக்கங்க முதல்ல. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்க நல்லா கையில் எடுத்துகிட்டு கட்டை விரல் வச்சு நடுவில் இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ சென்டரில் அழுத்தி வச்சுருக்கோம்ல அந்த இடத்துல இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு சீஸ் க்யூப்பை சேர்த்துக்கலாம். நடுவில் வச்ச சீஸ் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா நம்ம இப்போ எடுத்துருக்க உருளைக்கிழங்க வச்சு ஃபுல்லாக உருட்டி எடுத்துக்கணும். சீஸ் சுத்தர வெளியில் தெரியக்கூடாது, உள்ளே நல்லா கவர் ஆகிடணும். அந்த அளவுக்கு நம்ம உருட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு வச்சு நல்லா கவர் பண்ணிடணும். உருளைக்கிழங்குமே நம்ம உருட்டும் போது ரொம்ப அதிகமாக எடுத்துடக்கூடாது. இன்னும் அப்போ எடுத்த அளவு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு மேலே அந்த உருளைக்கிழங்கு லேயருமே நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வெந்து வரும். அதே சமயத்தில் சீஸோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ரொம்ப அதிகமாக உருளைக்கிழங்கு வந்து உருட்டிட்டிங்கன்னா மேலே உள்ள லேயர் வந்து ரொம்ப தடிமனாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் வெந்து வராது, உள்ளே வந்து வேகாமல் கூட அப்படியே இருக்கலாம். அப்போ நமக்கு சீஸோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்காது. பாருங்கள், ரொம்பவே பர்ஃபெக்டாக உள்ள சீஸு வெளியிலே தெரியாத அளவுக்கு நல்லா உருளைக்கிழங்கு வச்சு கவர் பண்ணி நம்ம உருட்டி எடுத்தாச்சு. இதே போல் தான் எல்லா உருண்டைகளையுமே சீஸை உள்ளே வச்சு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்பவே பர்ஃபெக்டாக சீஸ் எதுவும் வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா எல்லா சீஸ் பாலுமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 சீஸ் பால் கிட்ட நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கங்க. இப்போ இது கூட தண்ணி சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட வேணாம், கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதே சமயத்தில் இதை ரொம்ப கெட்டியாகவும் நம்ம கலந்து எடுத்துடக்கூடாது. ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா தண்ணியாகவே கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக கலந்து எடுத்து வச்சுட்டு பக்கத்துலேயே இன்னொரு பவுலில் பிரெட் க்ரம்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சீஸ் பால் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து நம்ம இப்போ மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்து தண்ணி கலந்து எடுத்து வச்சுருக்கிறதுல நல்லா இந்த மாதிரி டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே எடுத்து அடுத்ததாக இந்த ப்ரெட் க்ரம்ஸ்லையும் சேர்த்துட்டு ஃபுல்லாக அந்த ப்ரெட் க்ரம்ஸ் வந்து சுற்றிலும் கோட் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கோட் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்கள், சுற்றிலும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ப்ரெட் க்ரம்ஸ் வந்து கோட்டாகி இருக்கணும். நம்ம மைதா மாவு சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறமா ப்ரெட் க்ரம்ஸில் இதில் சேர்க்குறதுனால நல்லா ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாமே இதில் ஒட்டிக்கிறோம். இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இந்த சீஸ் பால் க்ரன்ச்சியாகவும் கிறிஸ்பியாகவும் வெளியில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சீஸ் பால் எல்லாத்தையுமே ப்ரெட் க்ரம்ஸ் போட்டு நம்ம கோட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் ஏற்கனவே அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சீஸ் பால் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். சீஸ் பால் சேர்க்கும் போது ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்காங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சிடாதீங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஈஸியாக மேலே கரைஞ்சி போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க. நம்ம சீஸ் பால் இப்போ ஃபஸ்ட்டு பேட்சில் நான் ஒரு 4 சீஸ் பால் கிட்ட சேர்த்துருக்கேன். இது நல்லா முதல்ல மேலே வேகட்டும். கொஞ்சம் பபிள்ஸ் குறைஞ்ச பிறகு நம்ம லைட்டாக கரண்டி வச்சு திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். நல்லா எல்லா பக்கமே ஈவனாக ஒரே மாதிரி வெந்து வரணும். அதனால் கரண்டி போட்டு லைட்டாக இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வெளியிலையும் வெந்து உள்ளேயும் சீஸ் வந்து நல்லா வெந்து வரும். பபிள்ஸ் எல்லாம் அடங்கி கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வெந்து வந்தோடனே இதை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு பபிள்ஸுமே கம்மியாயிருச்சு. அதே சமயத்தில் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்தும் வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். வெளியில் பாருங்கள் எவ்வளோ ஒரு கிறிஸ்பியாகவும் க்ரன்ச்சியாகவும் இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக க்ரன்ச்சியாக இருக்கும். உள்ளே வந்து சீஸ் எல்லாம் இருக்கிறதுனால சாஃப்டாக எம்மியாக இருக்கும். இப்போ இதில் உள்ள எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சூப்பரான பொட்டேட்டோ சீஸ் பால் நம்ம ரெடி பண்ணியாச்சு. வெளியில் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அவ்வளோ சூப்பராக மொறுமொறுன்னு இருக்கும். உள்ளே உடச்சி சாப்பிட்டு பார்த்தோம்னா உள்ளே சீஸ் இருக்கிறதுனால நல்லா சாப்பிட்றதுக்கு எம்மியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் சீஸ் மெல்ட் ஆகி எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.